السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كان كبر عليك إعراضهم. நபியே, அந்த இறை மறுப்பாளர்களினுடைய தொந்தரவு, சச்சரவு, கஷ்டங்கள் உங்களுக்கு பெரிதாக இருக்குமே என்றால், நீங்கள் அவர்களின் மீது மாறா பற்றோடு அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், உங்களுக்கு சக்தி இருந்தால் இந்த பூமியில நீங்க ஒரு சுரங்க பாதையை உண்டாக்குங்க. இல்லை என்றால் வானத்துக்கு ஒரு ஏணியை போடுங்க. அப்படி உங்களால முடிஞ்சா ஒரு அத்தாட்சி ஒன்று கொண்டு வாங்க. அப்பவும் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதாவது அல்லாஹ் சொல்றான், அதாவது உங்களது சொந்தக்காரர்கள், உங்களது நெருங்கிய நண்பர்கள், உங்களது ஊர்க்காரர்களே உங்களை மறுக்கும் பொழுது உங்களது உள்ள அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. என்னடா, நம்மை நம்பியவர்கள், நம்மை அல்லமீன் என்று அழைத்தவர்கள், நம்மளை சாதிக் என்று அழைத்தவர்கள் இவ்வாறு இருக்கிறாங்களேன்னு சொன்னப்போ அல்லாஹ் நேற்று சொன்னா, நபியே உங்களை நீங்களே அழிச்சுக்கிறாதீங்க அப்படின்னா. இந்த ஆயத்துல என்ன சொல்றான் அல்லாஹ், நபியே நான் என்ன சொல்றேன், நீங்க நாடுனா உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பூமிக்குள்ள ஒரு சுரங்கப்பாதையை உண்டாக்குங்க. பூமிக்குள்ள கூட்டிட்டு போங்க. அங்க போய் பூமிக்கு உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுங்க முடிஞ்சா சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அப்படி முடியலையா நீங்க வானத்துக்கு ஒரு ஏணியை போடுங்க, வானத்துக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு வரட்டும். நீங்க இப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சி அவங்களுக்கு காமிச்சாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்களது இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் வரமாட்டாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்ப நேற்று அல்லாஹ் சொன்னால, நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க நபியே, உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க போல. அந்த ஆறுதல் வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலௌஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால்தான் லஜமாஅஹும் அலல் ஹுதா, அவங்களை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்க முடியும், எல்லாத்துக்கும் நேர் வழியை கொடுத்துருக்க முடியும். அல்லாஹ் நாடி இருந்தால். உலகத்துல படைக்கும் பொழுதே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்க முடியுங்க, உலகத்துல எல்லாம் படைச்சாங்களே, படைக்கும் பொழுது எல்லாத்தையும் இஸ்லாமியர்களா படைச்சிருக்கலாமே. ஏன் இந்த காஃபிர்கள், யகூதிகள், நஸ்ரானிகள்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ்வுக்கு ரெண்டு தன்மைகள் இருக்கு. ஒன்னு ஜலாலியத், இன்னொன்று ஜமாலியத். ஜமாலியத்தை மட்டுமே காமிச்சுக்கிட்டு ஜலாலியத்தை யார்கிட்ட காமிக்க? அல்லாஹு தாலா இப்படி படைச்சிருக்கிறான் ஒண்ணு. அதே மாதிரி நம்முடைய எண்ணத்துக்கு தோணும், நம்ம அல்லாஹு தாலா படைக்கும் பொழுது எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் வச்சு படைச்சிருக்கலாமே, எல்லாத்தையுமே பணக்காரங்களா படைச்சிருக்கலாம். ஏன் இந்த ஏழைகள், ஏற்றத்தாழ்வுகள், கருப்பு வெள்ளை, குட்டை நெட்டை, ஏன் இவ்வளவு பாரபட்சங்கள்? இறைவனுடைய படைப்பு நீளமானதான் இருக்கும். அல்லாஹு தாலா எதை படைத்தாலும் அதுல ஒரு காரணம் வச்சிருக்கான். எல்லாத்துலயுமே ஒரு மனித சங்கிலி இருக்கு. அந்த மனித சங்கிலி இல்லைன்னா அந்த பூமி அழிஞ்சு போயிடும். இப்படித்தான் இல்லை, ஒரு பிரான்ஸ் நாட்டுல ஒரு எலியை வச்சு ஒரு சோதனை ஒண்ணு நடத்துறாங்க. அந்த எலி ஒரு மொத்தமா ஒரு கூண்டுல எலியை ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. ஒரு 100 எலியோ, ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள எண்ணிக்கையுள்ள எலி. ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த எலிக்கு தேவையான உணவு, அந்த எலிக்கு தேவையான டெம்பரேச்சர், அந்த எலிகளுக்கு என்ன தேவை, எல்லாமே 100 எலிக்கும் அதுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கிற மாதிரி, எந்த பாரபட்சமே இல்லாம இவ்வாறு எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கடைசியில ஒரு 2-3 மாசம் கழிச்சு என்னாச்சுன்னா, ஒரு எலி இன்னொரு எலியை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு எலியை அடிச்சுச்சா, இப்போ அந்த எலிகளுக்குள்ளேயே கேங் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் ஒரு எலி, இந்த பக்கம் ஒரு எலி அடிச்சுக்கிட்டு அடுத்த 2 மாசத்துல ஒட்டு மொத்தமா கூண்டுல உள்ள எல்லா எலியும் இறந்து போச்சு. ஏன்னா நமக்கு கிடைப்பதற்கு, அதாவது நமக்கு எதெல்லாம் தேவை எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா, மனிதன் தன்னுடைய அறிவாற்றலை விரோதம், குரோதம் இவ்வாறு கேங்கா மாதிரி அடிச்சு கொண்டு பூமியே இல்லாம போயிடும், பசாதா போயிடும். அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனையை கொடுத்துருக்கிறான். பணக்காரர்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கான், நீங்க இதை சிந்திச்சுக்கிட்டு போங்க. ஏழைகளுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு இது கிடைச்சா போதும் சிந்திச்சுக்கிட்டு போங்க. இப்போ எல்லா வேலையும் பார்க்கறதுக்கும் ஆள் இருக்கு. வீடு கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் இருப்பார், அது வேலையை வர்றதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பார். இவ்வாறு அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் செயின் வச்சிருக்கிறான். எல்லாருமே நான் காசு கொடுத்தா எனக்கு அரிசி கிடைக்கணும், விவசாயம் யார் பண்ணுவான்?
இவ்வாறு ஒவ்வொன்றையும் அதற்கு ஒரு அம்மாநில ஒப்படைப்பாளர்களை அல்லாஹாலா நியமிச்சிருக்கிறான். ஆனா அவங்களுக்கு தெரியாது அல்லாஹாலா நம்மளை எதுக்கு நியமிச்சிருக்கிறான். அல்லாஹ் படைக்கும் பொழுதே அல்லாஹாலா ஒவ்வொருவருக்குமான வேலைகளை, அவர்களுக்கான கூலியை, அவர்கள் எத்தனை வருடம் வாழ்வார்கள், அவர்களுடைய நிலைமை என்னங்கிறதையெல்லாம் வச்சுதான் படைச்சிருக்கிறான். அதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், நாம் யாரை நாடினோமோ அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்துருக்கிறோம். அல்லாஹ் நாடி இருந்தால் மொத்தமா நேர்வழியிலையும் படைச்சிருக்க முடியும். சொல்லிட்டு நபிசுல்லாஹு எப்போ பேச ஆரம்பிச்சாலும் என்ன வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பாங்கன்னா, மை எஹிதில்லாஹு ஃபலா முதில்லலா, அல்லாஹ் யாரை ஹிதாயத்தை கொடுக்க நாடிட்டானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. மமை யுகுலில்லாஹு ஃபலா ஹாதியலா, யாரை அல்லாஹ் வழிகேட்டில விட நாடிட்டானோ அவங்களுக்கு நேர்வழி கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. நம்மெல்லாம் நேர்வழியில இருக்கிறதா நினைக்கிறோம். நம்ம சிந்திச்சோ நம்ம அறிவாற்றலாலோ நம்ம எதுவும் இல்லை, நேர்வழியில் இல்லை. அல்லாஹ் நம்மளை எல்லாம் பொறுக்கி எடுத்திருக்கான். அப்ப நம்ம அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம அறிவாற்றலை கொண்டு சிந்தித்தோம், நம்ம பேர் ஆற்றலோட நம்ம இஸ்லாத்துல இல்லை. அல்லாஹ் என் மீது கருணை புரிஞ்சிருக்கிறான். நபியை பார்த்து ஈமான் கொள்ளாத அபூஜகளை விட நபியை பார்க்காம ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். நபியை கண் கூட பார்த்தாங்கல்ல, எவ்வளவு ஆசைப்படுறோம் நம்ம நபியை பார்க்கணும்னு. உம்ராவுக்கு போறோம், இந்த ரவுலால ஒரு தடவையாவது தொழுகிற மாட்டோமா, நபி முன்னாடி அந்த தடவை போய் முன்னாடி போய் சலாம் சொல்லிட மாட்டோமா, நபி முகத்தை நம்ம பார்க்கல, எவ்வளவு ஆசைப்படுறோம், எவ்வளவு பேராக புகழ்படுறோம். இந்த இடத்துக்கு போனாலே அழுதுறோம், நபியை நம்ம என்ன பார்க்கல. ஆனா நபியை நம்ம ஒரு கால் பார்த்துருந்தா, நபியினுடைய முகத்தை நம்ம தரிசிச்சிருந்தா, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா நபியை பார்த்தும் ஈமான் கொள்ளாத அந்த கயவர்களும் இருக்கிறாங்க. யார்? அபூஜஹல், உத்பா, ஷைபாவை போல. ஆனா அதே மாதிரி நபி என்ன நம்ம பார்க்கல, அல்லாஹ் நமக்கு ஈமான் கொடுத்துருக்கோம். நம்ம எவ்வளவு அல்லாஹ் சுக்ர். இந்த ஆயத்துக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த ஆயத்தை அந்த மக்காவாசியர் அந்த குறைஷிகளுக்கு எதிராக இறங்கின ஆயத்து தான். ஆனா இது கியாமத்து நாள் வரைக்கும் இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுல நமக்கு எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மகனுக்கு, தந்தைக்கு இஸ்லாத்தை நாடல. யாருக்கு? அபூஜஹலுக்கு. அபூஜஹலுடைய மகன் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் இக்ரிமா ரலியல்லாஹு, இக்ரிமா ரலியல்லாஹு. அபூஜஹலுக்கு என்ன கிடையாது, அல்லாஹு தஆலா ஈமான நாடல. அபூஜஹலுடைய மகன் இருக்கிறாங்கல்ல இக்ரிமா, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை நாடிடணும். அவங்க பெரிய சஹாபி, இஸ்லாத்துல பிற்காலத்துல பெரிய சஹாபி. அவங்க சஹாபாக்கள் யாராவது உட்கார்ந்து சுத்தி பேசுவாங்களாம். பேசும்போது நம்ம அறியாமை காலத்துல எப்படிலாம் இருந்தோம். அப்போ சஹாபாக்களை பற்றி ஹதீஸ் வருது, இந்த ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. என்ன ஹதீஸ்னா, அதாவது நாங்க பழைய காலத்துல நாங்க ஒரு சிலையை செய்வோம், கோதுமையில ஒரு சிலையை செய்வோம், இந்த தானியத்துல ஒரு சிலையை செய்வோம், எங்களுக்கு பஞ்ச காலம் வந்துச்சுன்னா அது தலையை கடிச்சு சாப்பிடுவோம். எப்படி எங்களுக்கு பஞ்ச காலங்கள் வந்துச்சா நாங்க இந்த அளவுக்கு எங்களுடைய தெய்வங்களின் மீது அன்பு வச்சிருந்தோம். எங்களுக்கு பசின்னு வந்துட்டா எங்க தெய்வமே எங்க கண்ணுக்கு தெரியாது, எங்க தெய்வத்தையே நாங்க கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்படி கடந்த காலத்துல நடந்த ஒரு காமெடியான விஷயங்களை எல்லாம் இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அபூஜஹலை பத்தியும் பேசுவாங்க. அந்த சபையில யார் உட்கார்ந்துருப்பா? இக்ரிமா ரலியல்லாஹு உட்கார்ந்துருப்பாங்க. அபூஜஹலை பத்தி திட்டுவாங்க. அபூஜஹல் மோசமான ஆளு, அவன் என்ன ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கெடுதல் கொடுத்தான், இந்த மாதிரி ஒட்டகத்தினுடைய இந்த கழிவுகளை கொண்டு வந்து போட சொன்னான், இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தினான், நபிக்கு என்னென்னலாம் தொந்தரவு எல்லாமே கொடுத்தான் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க யாருக்கு மனசு வருத்தமா இருக்குன்னா, அந்த சபையில இருக்கக்கூடிய இக்ரிமா ரலியல்லாஹுக்கு வருத்தமா இருக்கும். இஸ்லாலி சொல்லுவாங்க சஹாபாக்கிட்ட, நீங்க யாருடைய தந்தையை திட்டாதீங்க, அவருடைய தந்தையை நீங்க திட்டாதீங்க. ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலேன்னு கவலை ஒரு பக்கம் இருக்கும். நம்ம தந்தை இப்படி திட்டுறாங்களே முஸ்லிம்கள் அப்படின்ட்டு உள்ளத்தில் ஒரு சில சலனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, இப்படி நீங்க அவருடைய தந்தையை திட்டாதீங்க சொல்லிட்டு இக்ரிமா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்றான், யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி. அல்லாஹ் தஆலா ஒரு சில மையத்துகளில் இருந்து ஒரு சில ஹய்யை, உயிருள்ள வஸ்துவை வெளிப்படுத்துவான்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இக்ரிமா நீங்க அப்படிப்பட்ட வஸ்து அப்படின்னு யார? இக்ரிமா ரலியல்லாஹு பார்த்து இஸ்லாத்தை சொல்றாங்க. ஏன்? உங்க தந்தை மையித்து, அவனுக்கு எந்த விஷயமும் காதுல ஏறாது. அப்படி மோசமான ஆள்கிட்ட இருந்து இவ்வளவு புனிதமான ஒரு நபரை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த ஆயத்தை உங்களுக்கு பொருத்தம் அப்படின்னு இக்ரிமா ரலியல்லாஹு பார்த்து சொல்லுவாங்க. எனவே அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை தந்திருக்கிறான்? ஈமான தந்திருக்கிறான். நமக்கு நம்ம நாடாமலே, நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் நம்மை பிறக்கும் பொழுதே இஸ்லாத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். நாம் அவனுக்கு பெரும் உபகாரம், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தகூனன்ன மினல் ஜாஹிலீன். நபியே நீங்க
அறிவற்றவர்கள்ல ஒருவரா நீங்க ஆயிடாதீங்க. இவ்வளவு நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன நாடுனாலும் என்ன ஆயிரும், அவங்க அதுலதான் இருப்பாங்க. உங்களால முடிஞ்ச விஷயத்தை எத்தி வைங்க, எனக்கு சொன்னதை முழுமையா சொல்லுங்க. நீங்க உங்களை நீங்களே அழித்து அறிவியலர்களில் ஒருவராக ஆகிறார்கள். இஸ்லாம் அலிஸ்லத்தை அல்லாஹ் எச்சரிக்கிறான். எச்சரிச்சுட்டு அல்லாஹ் தாலா அடுத்து சொல்றான், இன்னமா இஸ்தஜீபுல்லதீன இஸ்மஊன, நிச்சயமாக உங்களது விஷயங்களை யார் காது தாழ்த்தி கேட்டாரோ, அதை யார் புரிந்து கொண்டாரோ அவர்தான் உங்களுக்கு பதில் கொடுப்பார். யாருக்கு? அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்கரால அல்லாஹ் தாலா ஒரு வசனம் சொன்னான், சும்மும் புக்குமுன் உம்யுன், அவர்களது அவர்கள் செவிடர்களாக, குருடர்களாக, ஊமையர்களாக இவர்கள் ஆக்கிட்டோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதாவது அவங்க செவிடர்கள்லாம் இல்ல, அவங்களுக்கு பேச தெரியும், அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்திரை பதிச்சுட்டான். கதமல்லாஹும் அலா குலூபிஹிம், யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் தாலா இந்த ஈமான் செல்லாத அளவிற்கு முத்திரை பதித்து விட்டானோ அவங்களுடைய உள்ளத்துக்கு ஈமான் போகாது. எனவே உங்களது கருத்தை யார் கேட்டு உள்வாங்கி மனதார இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள். வல் மௌத்தா, யாருடைய உள்ளம் சுட்டு போயிருச்சோ, யாருக்கு உள்ளத்துல எதுவும் ஏறலையோ, அல்லாஹு தாலா அவர்களை மறுமை நாளில் எழுப்புவான். சும்ம இலைஹி யுர்ஜஊன், அவன் பக்கமே அனைவர்களும் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.